கிறிஸ்துவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி வரவேற்கிறோம். Our beloved people in Christ, we welcome and greet each and every one in the mighty name of our Lord and Savior Jesus Christ. நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் அதிசயமான காரியங்களையும் அற்புதமான காரியங்களையும் இன்றைக்கும் ஆண்டவர் இயேசு செய்து கொண்டே வருகிறார். The Lord has been doing amazing and wondrous miracles in our lives. அனுதினமும் நாம் அவரை தேடுகிறவர்களாய் இருப்போம். Let us all be the people who seek Him every day. அற்புதம் செய்கிற தேவனை நோக்கி ஜெபிக்கிறவர்களாய் நாம் இருப்போம். Let us all be the people who pray to the Lord who does miracles in our life. அவர் நாமத்தை உயர்த்தி அவரையே நாம் ஆராதனை செய்வோம். Let us all lift up His name and worship His name. நம்முடைய வாழ்க்கை எல்லா நேரங்களிலும் இயேசு கிறிஸ்துவின் உதவியோடு கூட ஜெபத்தோடு கூட பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்யும்படி நாம வேண்டிக் கொள்வோம். For in all the times of our life, let us all pray that the Holy Spirit has to help and guide us. இந்த வேளையிலும் கூட அருமையான ஒரு பழைய பாடல் ஒன்று அருமையா இருக்கிறது. எந்த ஜெப வேளை உம்மை தேடி வந்தேன் ஆண்டவரே என்று அவர் சமூகத்துக்கு வருவோம். And even in this time, let us all sing this old traditional song telling God, in my time of prayer, I come to you. எல்லாருமாய் சேர்ந்து நாம பாடலாம். Thank you Jesus. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தகப்பனே உமக்கு நன்றி. ஓ ஜீசஸ். ஜெப வேளை உம்மை தேடி வந்தேன் தேவா, பதில் தாருமே. சொல்லுங்க. ஜெப வேளை உம்மை தேடி வந்தேன் தேவா, பதில் தாருமே. எங்கள் கோட்டை எங்கள் தஞ்சம் நீரே, உம்மை நான் நாடி வந்தேன். எங்கள் கோட்டை எங்கள் தஞ்சம் நீரே, உம்மை நான் நாடி வந்தேன். ஹல்லேலூயா. சோராது ஜெபிக்கும்படி தேவன் அழைக்கிறார். சோராது ஜெபித்திட ஜபாவி வரும் தாருமே. தடையாவும் அகற்றிடுவே. தயை கேட்டு உன் பாதம் வந்தே. சோராது ஜெபித்திட ஜபாவி வரும் தாருமே. தடையாவும் அகற்றிடுவே. தயை கேட்டு உன் பாதம் எல்லாருமாய் எங்கள் ஜெப வேளை உம்மை தேடி வந்தேன் தேவா, பதில் தாருமே. எங்கள் கோட்டை எங்கள் தஞ்சம் நீரே, உம்மை நான் நாடி வந்தேன். எங்கள் கோட்டை எங்கள் தஞ்சம் நீரே, உம்மை நான் நாடி வந்தேன். ஜெப வேளை உம்மை தேடி வந்தேன் தேவா, பதில் தாருமே. ஜெப வேளை ஆண்டவருடைய சமூகத்தை தேடி நாம வந்திருக்கிறோம். For in this time of prayer, we have come in the presence of நாம God. ஜெபிக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்ய வருகிறார். For when we come and pray, the Lord Holy Spirit comes to help us. பரிசுத்த ஆவியின் பலத்தோடு கூட நாம் இயேசுவின் முகத்தை நோக்கி ஜெபம் செய்வோம். And through the strength of the Holy Spirit, we seek to the Lord Jesus in prayer. எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, Our most holy loving God, இந்த அருமையான ஆசீர்வதிக்கப்பட்ட செப்டம்பர் மாதத்தின் முதல் செவ்வாய்க்கிழமைக்காக
நன்றி செலுத்துகிறோம். Lord, we thank you for the blessed month of May, and you have blessed us in this month. இந்த மே மாதத்தில் ஆண்டவரே உம்முடைய சமூகத்தை தேடி வரும்படி, உம்முடைய தரிசனத்தை தேடி வரும்படி கர்த்தர் இந்த முதல் செவ்வாய்க்கிழமைக்கு எங்களுக்கு கிருபை செய்தீரே, அதற்காய் நன்றி செலுத்துகிறோம். Lord, we thank you, and even in this May month, in this Tuesday of the May month, you have blessed us to come to your presence in prayer. எங்களையும் எங்கள் குடும்பங்களையும், இங்கே பாடுகிற, ஜெபிக்கிற, இசைக்கிற, வேதம் வாசிக்கிற, செய்தி கேட்கிற எங்கள் ஒவ்வொருவரையும் உமது அன்பு கரத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். Lord Father, we surrender each and every one, the singing people, the people who come here, who pray, who listen to the word of God. We surrender them into your most precious care. ஆண்டவரே, இந்த யூடியூப் வழியாய், Facebook வழியாய், வீடியோ வழியாய் பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஊழியக்கார பிள்ளைகளையும் உம்முடைய கரங்களில் நாங்கள் ஒப்புக் May கொடுக்கிறோம். you bless each and every servants of God and their children for watching this prayer through YouTube and Facebook. இதை அநேகருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுகிற அத்தனை பிள்ளைகளையும் உம்முடைய கரங்களில் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். Bless each and everyone who shares and subscribes to our channel. ஒவ்வொரு வியூவர்ஸையும் தேவன் நீர் ஆசீர்வதிங்க. May you bless each and every viewers who are watching this. உம்முடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து உம்மை நோக்கி ஜெபிக்கிற ஒவ்வொரு குடும்பங்கள்ல தேவ சமாதானம், சந்தோஷம், செழிப்பு உண்டாகட்டும். Oh Lord, may each and everyone who are believing in you and watching this, that peace, joy and prosperity be made full in their houses. எங்க எல்லாரையும் ஜீவபலியாய் உம்முடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். We completely surrender ourselves as a living sacrifice into your hands. எல்லா இயற்கையின் தடைகளை அகற்றி போடும். May you take out all the obstacles of the natural conditions. எல்லா செயற்கையின் தடைகளை நீக்கி போடும். May you take out all the obstacles that is made by man. தேவ சமாதானத்தோடு உம்முடைய பிரசன்னத்திலே நாங்கள் துதிக்கவும் ஆராதிக்கவும் கர்த்தர் கிருபை செய்யும். Oh Lord, let us enjoy in your presence to worship and glorify your name. தொடக்கத்திலிருந்து கடைசி வரைக்கும் ஆவியான தேவனே நீரே பொறுப்பெடுத்துக் கொண்டு வழி From the நடத்தும். beginning till the end, O Holy Spirit God, you take complete control of us and உம்முடைய lead us. நாமம் ஒன்றே மகிமை May your அடைவதாக. name alone be glorified. இயேசுவின் நாமத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் நல்ல And பிதாவே. in the name of Jesus, we offer this prayer and we pray. ஆமென். Amen. Amen. வாங்க நாம் எல்லாருமாய் தேவனை ஆராதனை செய்வோம். Come, let us all glorify the name of the Lord and worship Him. Thank you Lord, thank you Jesus. ஸ்தோத்திரம். Thank you, Jesus. Praise you, Master. Hallelujah. Amen. மகிமை. Hallelujah. Hallelujah. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றென்றைக்கும் உள்ளது. ஆமென். நம் மத்தியிலே, நம் குடும்பங்கள் மத்தியிலே, ஊழியங்களிலே, நம் தேசத்திலே எங்கும் அவர் கிருபை இருக்கிறதுனால் தான் இந்த நிமிஷம் வரைக்கும் நாம் ஜீவனோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆகவே ஒவ்வொரு நாளும் வேதத்திலே நாம் வந்து ஸ்டே வித் ஜீசஸ் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் வாக்குத்தத்த வசனத்தை நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கு பாருங்க, மிகவும் அருமையான ஒரு blessing வட God நமக்கு கொடுத்திருக்கிறார். 2 நாளாகவும் 7ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். 2 Chronicles chapter 7 verses 16. For now I have chosen and sanctified this house, that my name may be there forever, and my eyes and my heart will be there perpetually. Amen. Amen. இந்த நாளிலே அருமையான வசனத்தை நம்ம கூர்ந்து கேட்கலாங்க. என் நாமம் இந்த ஆலயத்தில் என்றென்றைக்கும் இருக்கும்படிக்கும் நான் இதை தெரிந்து கொண்டபடியால் பரிசுத்தப்படுத்துகிறேன். என் கண்களும் என் இருதயமும் எப்பொழுதும் என்னாலும் இங்கே இருக்கும் என்று சொல்கிறார். அல்லேலூயா. Hallelujah. நாம் தேடுகிற இடங்களிலே தேவனுடைய கண்கள் நம்மேல் இருக்கிறதா? ஆகவே இந்த நாளிலே அந்த சமூகத்தில் ஒப்பு கொடுத்து, அப்பா எங்கள் வாழ்க்கையில செய்து எல்லா நன்மையெல்லாம் எத்தனையோ காரியம் இருக்குது. ஆக ஒவ்வொன்னு நினைத்து நாங்க உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. ஆகவே நன்றி சொல்லாமல் எங்களுக்கு இருக்க முடியாது. ஒரு சின்ன கிஃப்டை யாராவது எங்க குடும்பத்தில் இருக்கிறவங்களோ யாராவது இது கொடுத்தால் உடனே அவங்களுக்கு நாங்க நன்றி என்று சொல்கிறோம், தேங்க்யூ என்று சொல்கிறோம். ஆகவே வானத்தையும் பூமியும் படைத்த எங்க தேவனுக்கு முன்பாக இந்த நிமிஷம் வரைக்கும் எங்களை வாழ வைத்த தேவனுக்கு நாங்க நன்றி சொல்கிறோம். தேங்க்யூ லார்ட். நன்றி நன்றி. தேங்க்யூ ஜீசஸ். நன்றி 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 நன்றி. எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தாரே, ஏராளமான
ஊற்றுவே. நினைத்து நினைத்து நன்றி சொல்லலாமா? எத்தனையோ நன்மைகள் நம் வாழ்க்கையில தேவன் செய்திருக்கிறார். ஒவ்வொன்று நினைத்து நினைத்து ஏசப்பா உமக்கு நாங்க நன்றி சொல்லுகிறோம், உமக்கே நாங்க நன்றி சொல்லுகிறோம் என்று சொல்லி தேங்க்யூ லார்ட். நம் வாழ்க்கையில் நன்மை செய்த தேவனுக்கு நாம நன்றி சொல்லலாம். தேங்க்யூ லார்ட். கரங்களை தட்டி சொல்லலாமா? நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நாம் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவே, நாள்தோறும் போற்றுவே. நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நாம் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவே, நாள்தோறும் போற்றுவே. எத்தனையோ மரண பள்ளத்தாக்குகளிலே நாம் சூழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனாலும் தேவனை நோக்கி கூப்பிடும் போது அந்த மரணத்திலிருந்து கர்த்தர் விடுவிக்கிறார், நமக்கு ஜெயத்தையும் புது வாழ்வும் தருகிறார். அந்த தேவனுக்கு நாம நன்றி சொல்லலாம். தேங்க்யூ லார்ட். மரண பள்ளத்தாக்கில் நான் நடக்கும் போதெல்லாம் பாதுகாத்தீரையா, மரண பள்ளத்தாக்கில் நான் நடக்கும் போதெல்லாம் பாதுகாத்தீரையா, மீண்டும் ஜீவனை கொடுத்து நீர் என்னை வாழ வைத்தீரையா, மீண்டும் ஜீவனை கொடுத்து நீர் என்னை வாழ வைத்தீரையா, வாழ வைத்தீரையா. மனதார நன்றி சொல்லலாமா? நன்றி. பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவே, நாள்தோறும் போற்றுவே. தேவன் அருளை சொல்ல முடியாத இவருக்கு நான் என்னத்தை செய்வேன்? அவருக்கு நன்றி சொல்வேன், ஸ்தோத்திரத்தால் சொல்வேன். ஆகவே அந்த தேவனுக்கு நான் நன்றி சொல்லட்டும். தேங்க்யூ. தேவன் அருளே சொல்லி முடியாது இவர்களுக்காய் ஸ்தோத்திரம், தேவன் அருளே சொல்லி முடியாது இவர்களுக்காய் ஸ்தோத்திரம், அளவில்லாவரின் கிருபைகளுக்காய் ஆயுள் முழுதும் ஸ்தோத்திரம், அளவில்லாவரின் கிருபைகளுக்காய் ஆயுள் முழுதும் ஸ்தோத்திரம், ஆயுள் முழுதும் ஸ்தோத்திரம். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நாம் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவே, நாள்தோறும் போற்றுவே, நாள்தோறும் போற்றுவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நமக்கு தேவன் செய்த நன்மைகளுக்கு ஒன்னே ஒன்றுதான் சொல்ல முடியும், நன்றி என்றுதான் சொல்ல முடியும். இல்லம்மா, தேவன் நமக்கு எத்தனை காரியங்களை செய்திருக்கலாம். ஒண்ணு ரெண்டு இல்ல, இந்த நிமிஷம் வரைக்கும் அவங்க வயதுக்கு நாம் நாட்களை பார்க்கும் போது இந்த நிமிஷம் வரைக்கும் தேவன் நம்மை கண்மணி போல காத்திருக்கிறார். அந்த தேவனுக்கு நம்ம நன்றி சொல்லுவோம். நம்ம கண்களை மூடி கரங்களை உயர்த்தி, ஏசப்பா என் வாழ்க்கையில நீங்க செய்த நன்மைகளுக்கு நான் நன்றி சொல்லுகிறேன், உங்களை துதிக்கிறேன், உங்களை ஆராதிக்கிறேன், உங்களுக்கு நான் நன்றி சொல்லுகிறேன் என்று சொல்லி அப்படியே
பிடிச்சு பாருங்க, துதிங்க, வாழ்க்கையில துதிங்க. செய்த ஏசப்பா, வார்த்தை தெரியலனா கூட ஏசப்பா உமக்கு நன்றி என்று சொல்லுங்க. ஏசப்பா உம்மை போற்றுகிறோம் என்று சொல்லுங்க. ஏசப்பா உம்மை துதிக்கிறோம் என்று சொல்லுங்க. உங்கள் துதியை கேட்கதான் மத்தியில ஓடோடி வந்திருக்கிறார். அந்த தேவனுக்கு நாம் துதி ஸ்தோத்திர வணக்கங்களை ஆராதனைகளை செலுத்தலாம். நன்றி ஏசப்பா, துதிக்கிறோம் தகப்பனே, ஆராதிக்கிறோம் மக்கள், நாங்கள் நன்றி சொல்கிறோம். தேவாதி தேவன், ராஜாதி ராஜன், மகிமையின் பிதாவே, உமக்கே நன்றி 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 ஏசப்பா. உமக்கே ஸ்தோத்திரம் 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 என்று சொல்லி கோடான கோடி நன்றிகளை நாங்கள் ஏறெடுக்கிறோம் தகப்பனே. நன்றி ராஜா, நன்றி 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 நன்றி. ஆமென், ஹalleluya, thank you lord. இந்த நாளிலே அருமையான வசனத்தை நம்ம பார்த்தோம். ஒவ்வொரு நாளும் ஸ்டே வித் ஜீசஸ் ன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு மொபைல்களிலும் வருது, நமக்கு வசனங்கள் கொடுக்கப்படுகிறது. பாருங்க, அந்த வசனத்தை என்ன சொல்கிறது? இந்த ஆலயத்திலே என்னுடைய கண்களும் என்னுடைய செவிகளும் திறந்தவைகளா இருக்கிறது. எதற்கு? உங்களை பார்க்க, உங்கள் ஜெபங்களை கேட்கலாம். ஆகவே அந்த நம் ஜெபங்களை கேட்டு நம்மை வாழ வைக்கிற தேவனுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்? மறுபடியுமாக இடைவிடா நன்றி உமக்குத்தானே என்று சொல்லி அந்த கத்திரப்பு கொடுத்து நம்ம இந்த பாடலை பாடி தேவனுடைய வார்த்தைகளுக்காக நம்மை நாம் தயாரிக்க போகிறோம். கர்த்தர் நம்ம மத்தியிலிருந்து பெரிய காரியங்களை செய்வார். Thank you Jesus. நன்றி நன்றி நன்றி. உற்சாகமா அப்படியே கரங்க தட்டுங்க. Thank you. நன்றி அப்பா, நன்றி. எஸ், இடைவிடாமல் தேவனுக்கு நாம் நன்றி சொல்லிக் கொண்டே இருப்போம். நபத்தொட்டு செய்கிறது இருக்கிறது, அது இண்டெக்ஸ்ல பாருங்க. Thank you. இடைவிடா நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே. சொல்லுங்க, இடைவிடா நன்றி உமக்குத்தானே. ஆமென், இணையில்லா தேவன் உமக்குத்தானே. என்ன நடந்தாலும் நன்றி ஐயா, யாத்தை விட்டாலும் நன்றி ஐயா. என்ன நடந்தாலும் நன்றி ஐயா, யாத்தை விட்டாலும் நன்றி ஐயா. சொல்லுங்க, நன்றி நன்றி, இடைவிடா நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே. சொல்லி பாருங்க, இடைவிடா நன்றி, இடைவிடா நன்றி, இணையில்லா தேவன் உமக்குத்தானே. தேடி வந்தீரே நன்றி ஐயா, தெரிந்து கொண்டீரே நன்றி ஐயா. தேடி வந்தீரே நன்றி ஐயா, தெரிந்து கொண்டீரே நன்றி ஐயா. Thank you. நன்றி நன்றி, இடைவிடா நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே. சொல்லுங்க, இடைவிடா நன்றி உமக்குத்தானே. Thank you. இணையில்லா தேவன் உமக்குத்தானே. நிம்மதியை தந்திருக்கிறார், அதை நிரந்தரமாய் மாற்றியிருக்கிறார். அந்த தேவனுக்கு நாம் நன்றி சொல்லலாம். Yes. Thank you. நிம்மதி தந்தீரே நன்றி ஐயா, நிரந்தரமாக்கினீரே நன்றி ஐயா. நிம்மதி தந்தீரே நன்றி ஐயா, ஆமென், நிரந்தரமானீரே நன்றி ஐயா. நன்றி நன்றி, இடைவிடா நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே. இடைவிடா நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே. என்னை கண்டீரே நன்றி ஐயா, என் கண்ணீர் துடைத்தீரே நன்றி ஐயா. என்னை கண்டீரே நன்றி ஐயா, கண்ணீர் துடைத்தீரே நன்றி ஐயா. அதற்கு நன்றி நன்றி, இடைவிடா நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே. ஆமென், இடைவிடா நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே. ஹalleluya, ஹalleluya. இதுல ஒரு ஸ்டான்ஸா வந்திருக்குது, என்ன நடந்தாலும் நன்றி ஐயா, யாருக்கு விட்டாலும் நன்றி ஐயா. ரொம்ப கஷ்டமான காரியம், நம்ம வாழ்க்கையில என்ன நடந்தாலும் நன்றி சொல்றது ரொம்ப கஷ்டம். இன்னும் அதுக்கு கீழே ஒரு காரியம் என்னன்னா,
யார் கைவிட்டாலும் நன்றி ஐயா என்று சொல்ல முடியாது. ஆனாலும் தேவன் சொல்லுகிறாரு, அதுக்கு நன்றி சொல்லிதான் ஆக வேண்டும். ஏனென்றால் தேவனுடைய சித்தம் இந்த பூமியில என்ன நடக்குமோ அது நல்லதுக்கு தான் நடக்கும் என்று சொல்லும் போது, நாம் நன்றி சொல்லும் போது அதுக்கு நெக்ஸ்ட் ஏதோ ஒரு காரியங்களை நிச்சயமா நமக்கு வைத்திருப்பார். தம்பி நிச்சயம் அவங்க முழு குடும்பங்கள் பெரிய ஒரு இழப்பை இழந்திருக்காங்க. ஆனா பாருங்க, அவங்க கைவிட்டு அந்த சூழ்நிலையில அவங்க நன்றி சொல்லும் போது தேவன் அவர் கரைகளை பிடித்துக் கொள்கிறார். அவங்க ஒவ்வொருத்தருக்கும் நல்ல ஒரு காரியத்தை செய்கிறார். கணவன் இல்லாத மனைவிகள், இதோ எனக்கு கணவன் இல்லையே உமக்கு நன்றி என்று சொல்லி, அப்பா நீர்தான் எனக்கு எல்லாமே என்று சொல்லும் போது, மனைவி இழந்தவங்க அப்பா நீர்தான் எனக்கு என்று சொல்லி, பிள்ளைகள் இழந்தவங்க நீங்க தான் எங்களுக்கு பிள்ளைகள் என்று சொல்லி, இப்படியா நாம் துணித்துக் கொண்டிருக்கும் போது தேவன் நமக்கு கை கொடுப்பாராம். வசனம் தான் சொல்லுது, யார் உன்னை கைவிட்டாலும் நான் உன்னை கைவிடவே மாட்டேன். நிச்சயமா இந்த குடும்பங்களுக்கு வந்திருக்கிற இழந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் அளவே நாம ஆசீர்வதிப்பார். ஆகவே தேவனுக்கு ஒரு வார்த்தைகளை கேட்பதற்கு முன்பாக நம்மை தேற்றுவோம். நம்ம தேற்றுகிற, நம்மை ஆற்றுகிற, அரவணைக்கிற தேவன் இந்த உலகத்தில் ஒருவர் உண்டு என்று சொன்னார். அது நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துதான். அவர் தான் நம்ம சொல்லியிருக்கிறாரு, சுமை சுமந்து சுதந்திருப்பவர்களே நீங்க எல்லாரும் என்னிடத்துல வாருங்கள், நான் உங்களுக்கு என்ன செய்வேன், இளைப்பாறுதலை கொடுப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். அந்த இளைப்பாறுதல் நம்ம ஏசப்பா கிட்ட ஒன்றுதான் கிடைக்கும். ஆகவே ஆண்டவரே, உடைய வார்த்தையினாலே எங்களை தேற்றுங்க ஆண்டவரே. வேதத்துல எத்தனையோ தேற்றுதல் வார்த்தைகள் இருக்கிறது. ஒரு தாயார் தன் ஒரே மகனை இழந்தார், கண்ணீரோடு இருந்தார். அந்த மகளை பார்த்து சொன்னார், நீ அழாதே என்று சொல்லி. அன்றே அந்த கண்ணீர் வற்றி போயிற்று. இன்று நம் ஒவ்வொருக்கும் தேவன் சொல்லுகிறார், எந்த கருத்தை கொண்டும் அழாதே, நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி வார்த்தையினால் தேவன் நம்மை தேற்றுகிறார். Thank you Jesus. நன்றி. தேவனுடைய வார்த்தைகளை கேட்க போகிறோம். நம்மை நாம் தாழ்த்தி ஒப்பு கொடுப்போம். எஸ், thank you Jesus. ஆமாப்பா, எங்களை தேற்ற வாருங்க இயேசு. வார்த்தை வழியாய் வாருங்க. தேற்றவாளனே என்னை தேடி வந்திரே, தேற்றவாளனே என்னை தேடி வந்திரே, நீர் நெருப்பாய் வருவி, நீர் காற்றாய் வருவி, நீர் அக்கினியாய் வருவி, நீரங்காய் வருவி, நெருப்பாய் வருவி, நீர் காற்றாய் வருவி, நீர் அக்கினியாய் வருவி, நீரம்பாய் வருவி. பரிசுத்தரே பரிசுத்தரே நீர் வாருமே, நீர் வாருமே. பரிசுத்தரே பரிசுத்தரே நீர் வாருமே, நீர் வாருமே. நீ நெருப்பாய் வருவி, அடங்க கட்டி, நீர் காற்றாய் வருவி, நீர் அக்கினியாய் வருவி, நீரங்காய் வருவி, நெருப்பாய் வருவி. ஆமென் ஆமென். நீர் காற்றாய் வருவி, மத்தியிலே வாங்க சுவாமி. நீர் அக்கினியாய் வருவி, நீரங்காய் வருவி. துதி உமக்கே, கனம் உமக்கே, புகழும் மேன்மையும் ஒருவருக்கே. துதி உமக்கே, கனம் உமக்கே, புகழும் மேன்மையும் ஒருவருக்கே. எத்தனை மனிதர்கள் பார்த்தேனையா, ஒருவரும் உம்மை போல இல்லையா. எத்தனை மனிதர்கள் பார்த்தேனையா, ஒருவரும் உம்மை போல இல்லையா. நீரின்றி வாழ்வே இல்லை உணர்ந்தேனையா,
உந்தனின் மாறாண்பை மறவேனையா. துதி உமக்கே, கனம் உமக்கே. ஆமென். கண்களை மூடி அப்படியே பா, ஒவ்வொருவருக்கே நாங்கள் துதி, உமக்கே ஆராதனை செய்கிறோம். அப்படியே துதிச்சு கொண்டிருங்க. Yes. Thank you Lord. நன்றி அப்பா. அப்பா, நன்றி. ஒருவருக்கே என்னுயிரான உயிரான உயிரான இயேசு, என்னுயிரான உயிரான உயிரான இயேசு, என்னுயிரான இயேசு, என்னுயிரோடு கலந்து என்னுயிரே நான் உம்மை துதிப்பேன். என்னுயிரே நான் உம்மை துதிப்பேன். என்னுயிரே நான் உம்மை துதிப்பேன். பாதையெல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலும் வாழ்க்கை முடிந்தது, மறுவாழ்வு இல்லை என்றாலும், என் பாதையெல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலும், வாழ்க்கை முழுவதும் மறுவாழ்வு இல்லை என்றாலும், நான் நம்புவதற்கு ஒன்றுமில்லை என்றாலும், நம்புவேன் என் இயேசு ஒருவரை. ஆமென். நான் நம்புவதற்கு ஒன்றுமில்லை என்றாலும், நம்புவேன் என் இயேசு ஒருவரை. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க எல்லாருமாய். ஓ, நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. விசுவாசத்தோடு சொல்லுங்க. நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நம்புவேன் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நம்புகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தேவன் தேர்ச்சிகிறவராய், ஆற்றுகிறவராய், அரவணைக்கிறவராய் நம்மோடு கூட இருக்கிறார். Thank you Lord. ஓ, நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனை துதித்து ஆராதித்து மகிமைப்படுத்த நம் ஒவ்வொருவருக்கும் தேவன் மாறாதவராய் இருக்கிறார். உள்ளத்தில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விண்ணப்பங்க அந்த சமூகத்துல வந்து ஊற்றுங்க, கொட்டுங்க. தேவன் அதை கேட்பார். கொடுத்த வாக்குத்தத்தம் அதுதான். இதோ உங்கள் இருதயத்துல என்ன பாரங்கள் இருக்கிறதோ, சுமை சுமந்து சோர்ந்திருப்பீங்க, எல்லாரும் என்கிட்ட வாங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். எப்படி இளைப்பாறுதல் தர முடியும்? ஒரு மனுஷனால கொடுக்க முடியாதுங்கம்மா. தேவனுடைய வார்த்தையாலதான் நமக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். நமக்கு மன நிம்மதி கிடைக்கும், ஆசீர்வாதம் கிடைக்கும், நோயிலிருந்து விடுதலை கிடைக்கும். தனிமையாய் விடப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தேவன் துணையா இருந்து காப்பாற்றவர் நல்லவரா இருக்கார். கண்களும் மூடி வேத வசனங்களுக்காக நம்ம ஜெபிக்கணும். மகா உன்னதங்கள் வாசமா இருக்கிறனாலே இயேசு சுவாமி, our most holy loving God, இந்த வேலைக்காக உமக்கு நாங்க நன்றி சொல்லுகிறோம். we thank you for this blessed moment. அப்பா, வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. Oh Lord, may you bless each and everyone who have come here today. துதித்த பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. Bless those who praised you. கரங்களை தட்டி அப்பாவுடைய பாடலை பாடின பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. Bless those who clapped their hands and worshipped you. அப்பா, உம்மை துதித்த பிள்ளைகளை, ஆராதித்த பிள்ளைகளை, உம்மை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளை நீங்க ஆசீர்வதிங்க தகப்பனே. Bless those who glorified your name and accepted you as their ஐயா, Savior. எங்கள் மத்தியில் நீங்க வந்திருக்கிறமைக்காக உமக்கு நாங்க நன்றி சொல்லுகிறோம். Lord, we thank you that you are in our midst. உடைந்த உள்ளங்களோடு கூட வார்த்தையினால் பேச போக அதற்காக நன்றி சொல்லுகிறோம். Oh Lord, we thank you that you are going to talk to those who are broken in spirit. பலதரப்பட்ட வியாதிகளோடு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் உங்களுடைய வார்த்தை கொண்டு அந்த வியாதியிலிருந்து விடுதலை தருகிறமைக்காக நன்றி We சொல்லுகிறோம். believe that you will deliver each and everyone from their various diseases today. இது ஆன்லைன் மூலமா பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தேவன் நீர் பேசுங்க, அவங்களை ஆசீர்வதிங்க.
May you talk to each and everyone who's watching this from online and you bless them. பேசுகிற ஊழியரை மறைத்து என்னோடு நீ எல்லாரோடு கூட பேசு. Cover the man of God under your shadow of your cross and talk to us. துதி கனம் மகிமை எல்லாம் உங்க ஒருவருக்கே கொடுக்கிறோம். We give you all the glory, honor and praise to your name. உயிர்த்த ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் மகிமை நல்ல பிதாவே. The resurrected name of the Lord Jesus, we offer this prayer and we pray. ஆமென் ஆமென் ஆமென். ஹalleluya. கரங்களை உயர்த்தி சொல்லலாமே ஹalleluya. தேவன் நம்மத்தில் இருக்கிறார், நம்மோடு கூட வசனங்களை கொண்டு பேசுவார். அந்த வார்த்தை என்றும் மாறாதது. Thank you. Praise the Lord. Praise the Lord. சொல்லுங்க hallelujah. Hallelujah. Thank you Jesus. Thank you, Jesus. பிதாவாகிய தேவனுக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் பரிசுத்த ஆவியான தேவனுக்கு துதியும் கனமும் மகிமையும் உண்டாகும்படியாய் நாம் எல்லாருமாய் வருஷம் கூட கைகளை தட்டி நாம் எல்லாருமாய் ஆமாம் ஆமென் ஆண்டவருக்கு நாம நன்றி சொல்வோம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து நடத்துவார். இன்றைக்கும் கூட மிக விசேஷமாய் நாம செய்யற ஒவ்வொரு காரியங்களையும் ஆண்டவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். அதான் இன்னைக்கு வாசிக்கப்பட்ட வாசகம் 2 Chronicles. அதுல நீங்க 14 to 16 வரைக்கும் நீங்க பாப்பீங்க அப்படின்னு சொன்னா வசனங்கள் அப்படிதான் சொல்லுகிறார். ஆண்டவர் தாம் தெரிந்து கொண்ட பிள்ளைகள் எப்படியா இருக்கணும், அவங்க எப்படியாய் தங்களை அர்ப்பணிக்கணும், ஒபே பண்ணணும், சரண்டர் அவர் செல்ஃப் எப்படி அர்ப்பணிக்கணும். அதோடு கூட மாத்திரம் இல்ல, அவங்க செய்யற ஜபம் எப்படியா இருக்கணும், அந்த ஜபத்தை கேட்கிற தேவன் நான் எப்படியா இருக்கிறேன் என்று இன்னைக்கு நம்ம இந்த ஸ்டே வித் ஜீசஸ் ஒவ்வொரு நாளும் வாக்குத்தத்த வசனத்தை நாம வாசித்தோம். இன்றைக்கும் கூட இடைவிடாமல் நாம் ஜெபிக்கும் போது அந்த ஜபத்தை ஆண்டவர் கேட்கிறவராக இருக்கிறார். இன்றைக்கு பார்க்க போகிற இந்த விசேஷமான செய்தியினுடைய தலைப்பு என்னன்னா, இடைவிடாமல் ஜபம் பண்ணுங்கள். Hallelujah. Watch and pray. சொல்லுங்க, வாட்ச் அண்ட் ப்ரே. இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கையில நல்ல கவனிங்க, கிறிஸ்தவ வாழ்க்கையில ஜெபம் மிக மிக முக்கியம். ஜெபம் தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. கிறிஸ்தவங்களா இருந்து அவங்க ஜெபிக்கல, அப்படி ஜெபம் செய்யல, ஆலயத்துக்கு போகல, பைபிளை படிக்கல, குடும்ப ஜெபத்துல ஒன்னா சேரல அப்படின்னு சொன்னா அவங்க கிறிஸ்தவர்களா இருக்கிறதுக்கு சான்ஸே கிடையாது. வேற ஒரு சிலர் சொல்லுவாங்க, கிறிஸ்தவனுக்கு நீ லாயக்கே இல்லை அப்படின்னு கூட சொல்லுவாங்க. கிறிஸ்தவர்களா இருக்கிறவங்க ஒவ்வொரு வாரமும் கட்டாயமாய், நேரம் கிடைக்கதோ இல்லையோ, கட்டாயமாய் ஆலயத்துக்கு போகணும், ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கணும், ஆண்டவரை ஆராதிக்கணும், ஆண்டவருடைய திரு உடலையும் ரத்தத்தையும் பாவ அறிக்கை செய்து ஒவ்வொரு நாளும் உட்கொள்ளும் போது அது நமக்கு ஆசீர்வாதமாய் மாறும். அந்த அப்பத்தையும் ரசத்தையும் உட்கொள்ளும் போது கூட நம்ம செய்யற விசேஷமான ஜெபம் என்ன தெரியுமா? ஆண்டவரே, உடைய பரிசுத்தமான உடலை அப்பமாக நான் பெற்றுக்கொள்கிறேன், அந்த உம்முடைய பரிசுத்தமான ரத்தத்தை ஆண்டவரே நான் குடிக்கிறேன். ஆண்டவரே, அது போல உம்முடைய உடலாக உம்முடைய ரத்தமாக என்னை பரிசுத்த மனுஷனாய், பரிசுத்த மனுஷியாய் என்னை மாற்றுங்க ஆண்டவரே என்று சொல்லி அந்த திருவிருந்துல பங்கேற்கும் போதுதான் அது நமக்கு ஆசீர்வாதமாய் மாறும். அலட்சியமாய் கிடையாது, உதாசீனமா கிடையாது. அங்க போகும்போதே நம்ம ஜெபம் பண்ணின மனசுக்குள்ளே ஜெபம் பண்ணிட்டு போனோம். ஆண்டவரே, இந்த திரு உடல் ரத்தத்தின்படியா என் உள்ளத்திலே வாங்க ஆண்டவரே. அதனாலதான் நிறைய பிள்ளைங்களுக்கு வந்து அந்த ஒலி கம்யூனியன் எடுக்கிறாங்க. கம்யூனியன் எடுக்கும்போது இப்படிப்பட்ட ஒரு விசேஷமான ஜெபத்தோடு கூட போகும்போதுதான் அவங்க உண்மையுள்ள கிறிஸ்தவர்களுக்கு அடையாளமா இருப்பாங்க. அதைத்தான் இன்னைக்கு ஆண்டவர் சொல்றார். எல்லாரும் எடுத்துக்கங்க, மேத்யூ 7th chapter. அதுல மிக முக்கியமாக ஒரு சில வசனங்களை நிறுத்தி நிதானமா நம்ம படிக்கலாம். மேத்யூ 7th chapter. ஆனந்தி வராங்க, அக்கா வராங்க. மேத்யூ 7th chapter
அதுல 7 to 11 வரைக்கும் இருக்கிற அந்த வேத வசனங்களை நிறுத்தி நிதானமா படிக்கிறாங்க. ஒருத்தர் ஒரு வசனம் படிங்க. இங்கிலீஷ்ல 7, 8, 9 அந்த வசனங்களை படிச்சா போதும். Seek and knock. Ask and you will receive. Seek and you will find. Knock and the door will be open to you. ஆமென். 8:1 For everyone who asks, சத்தமா படிக்கணும். for everyone who asks receives, and the one who seeks finds, and to the one who knocks it will be opened. ஆமென். அப்புறம் Would any one of you who are fathers given your son to storm when he asks for bread? Amen. ஆமென். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அது அடுத்து கூட படிங்க. இங்கிலீஷ்ல படிங்க. ஒருத்தர் படிங்க. 9:1 படிங்க. Or if he asks for a fish, will he give him a serpent? அப்புறம் If you then, who are evil, know how to give good gifts to your children, how much more will your Father who is in heaven give good things to those who ask him? ஆமென். பிரைஸ் தி லார்ட். இல்லையா? எத்தனை அற்புதமான ஒரு சத்தியம் பாருங்க. இப்ப தமிழ்ல படிக்கிறாங்க பாருங்க. மத்த 7ஆம் அதிகாரம் நிறுத்தி நிதானமா உங்க சத்தம் இந்த அநேக 1000 பேர் இந்த ஆன்லைன்ல கேட்கறாங்க. அதனாலதான் சத்தமா படிங்கன்னு இல்லையா? இங்கிலீஷ் படிக்கிறதுக்கு எல்லாம் படிச்சவங்க தானே, இங்கிலீஷ் தான் நம்ம எல்லாரும். அதனால நல்லா சத்தமா படிங்க, பரவாயில்ல. கேளுங்கள் அப்போது உங்களுக்கு கொடுக்கப்படும். நல்லா கவனிங்க. முதல் வார்த்தை தான். இந்த வார்த்தை நம்ம எல்லாருக்கும் தெரியும், எல்லாரும் படிப்பாங்க. கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். தேடுங்கள் அப்போது கண்டடைவீர்கள். தேடுங்கள் நீங்கள் கண்டடைந்து கொள்வீர்கள். தட்டுங்கள் அப்போது உங்களுக்கு திறக்கப்படும். தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு பரலோக கதவு திறக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வசனம் என்ன சொல்றாரு? ஏனென்றால் நல்ல கவனிங்க. ஏனென்றால் கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்வார்கள், தேடுகிறவர்கள் நிச்சயமாக அவர்கள் கண்டுபிடிப்பார்கள். யார் யாரெல்லாம் விசுவாசத்தோடு கூட தட்டுகிறார்களோ அவர்களுக்கு பரலோக கதவு கட்டாயமாய் திறக்கப்படும். அல்லேலூயா. நீங்க ஜெபம் செய்துட்டு ஆண்டவர் மேல் நம்பிக்கையா இருந்து நீங்க எங்கே போனாலும் கூட சரி, விசுவாசத்தோடு கூட எங்கே போனாலும் சரி, யார் வீட்டு கதவை தட்டினாலும் உங்களுக்கு திறக்கும்படியாய் தேவன் செய்வார். அல்லேலூயா. ஒரு குறையும் இல்லாதபடிக்கு தேவன் மாற்றுவார். அடுத்த வசனம் படிங்க. உங்களில் எந்த மனுஷனானாலும் தன்னிடத்தில் அப்பத்தை கேட்டால் தன் மகனுக்கு கல்லை கொடுப்பானா? நீரை கேட்டால் அவனுக்கு பாம்பை கொடுப்பானா? ஆகையால் கொள்ளாதவர்களாகிய நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை நல்ல காரியங்களை கொடுக்க அறிந்திருக்கிறீர்களே. நல்ல காரியங்களை கொடுக்க நீங்க தெரிஞ்சிருக்கிறீங்களே, அறிந்திருக்கிறீர்களே. அந்த புத்திமதியெல்லாம் உங்களுக்கு இருக்குதே. பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு நன்மையான காரியங்களை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லையா? ஆமென். ஆண்டுடைய வார்த்தையை பாருங்க. 7வது வசனம் சொல்லுகிறது, கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். நம்முடைய வாழ்க்கையில வெறும் கேட்டுனே இருக்க கூடாது. நல்லா கவனிங்க. நம்ம வெறும் இது கூட ஆண்டவரே, அது கூட ஆண்டவரே, அது கூட ஆண்டவரே, இது கூட ஆண்டவரேனாக்கா நிச்சயமா ஆண்டவர் கொடுப்பாரு. ஆனா கேட்கிறது என்று சொன்னால் என்ன அர்த்தம் தெரியுமா? அவருடைய வார்த்தையை நாம காதார கேட்கணும். அதான் ஆண்டுடைய வார்த்தையை காதார கேட்கணும். அதனாலதான் இன்னைக்கு திருப்பலி ஆராதனைக்கு போனாலும் சரி, அல்லது சர்வீஸ் அட்டென்ட் பண்ணும்போது கூட சரி, உங்க பிள்ளைங்க சர்ச்சுக்கு போயிட்டு வந்தாங்கன்னா, சர்ச்சுக்கு போயிட்டு வந்தியா அப்படின்னு கேளுங்க. ஆமா போயிட்டு வந்தான். இன்னைக்கு வசனம் என்ன, இன்னைக்கு காஸ்பல் என்ன, இன்னைக்கு என்னுடைய நற்செய்தி என்ன டாபிக்ல பேசினாங்க, அதை கேளுங்க. அதான் முக்கியம். மற்றபடி ஒவ்வொரு வாரமும் ஆலயத்துல நடக்கிறது தான் நடக்கும். ஆனா வசனங்கள் மாத்திரம் வித்தியாசமான வசனங்கள் வரும் ஒவ்வொரு வாரமும். அல்லேலூயா. இதான் நம்ம பிள்ளைங்களோட கேட்கணும். அப்பதான் நெக்ஸ்ட் வீக் அவங்க போகும்போது
நான் ஜாக்கிரதையா போவாங்க. நல்லா கவனிச்சு பாருங்க. ஒரு அம்மா பையனை பார்த்து சொன்னாங்க, கிச்சன்ல போய் சக்கரை சாப்பிட்டியா அப்படின்னு. மா இல்லம்மா சாப்பிடுவே இல்லம்மா, உன் வாய் மேல எல்லாம் ஒட்டிங்குதுடா சக்கரை. நான் நெக்ஸ்ட் டைம் என்ன பண்ணாங்க, அதே மாதிரி சக்கரை சாப்பிட்டியா அப்படின்னா, மா சக்கரை சாப்பிடுவே இல்லம்மா, பாருங்க வாயெல்லாம் பாருமா சக்கரை சாப்பிடுவே இல்லை. எனக்கு தெரியும்டா சக்கரை டப்பா திறந்துக்குது அப்படின்னா. எப்படி? அதனால நம்முடைய வாழ்க்கையில நம்ம பிள்ளைங்க வந்து ரொம்ப உஷாராயிடுறாங்க ஒரு சில நேரத்துல இல்லையா? உஷாராயிடுறாங்க நம்ம பிள்ளைங்க. அந்த பிள்ளைகளை நாம சரிப்படுத்துவதற்கு நாம தான் அன்பானவங்களே. நீ கோயிலுக்கு போனியா, ஜெபம் பண்ணியா? ஆதி காலத்துல எல்லாம் நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, வாங்க உட்காருங்க. சரிங்க வாங்க. ஆதி காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த சிஎஸ்ஐ சபை மக்கள், தகப்பனார், தாய் தகப்பன்மார் சாட்சி சொல்லுவாங்க. எங்க வீட்டுல சங்கீதம் படிக்கலைன்னா எங்க அப்பா சாப்பாடு போட மாட்டாரு, பைபிளை படிக்கலைன்னாக்கா எங்க அம்மா திட்டுவாங்க, ஜபம் பண்ணாம போனாக்கா எங்க அம்மா எனக்கு ஒண்ணுமே கொடுக்க மாட்டாங்க, எங்க மேல கோச்சுக்குவாங்க. இந்த மாதிரி பயபக்தியில நாங்க வாழ்ந்தோம் வளர்ந்தோம் அப்படின்னு சொல்லி நிறைய கிறிஸ்தவர்கள் இன்றைக்கும் கூட சாட்சியா சொல்றாங்க. ஆமாம் பண்ணுங்களேன். பைபிள்ல வந்து திமோத்தி இருக்கிறார். எத்தனை பேருக்கு தெரியும் திமோத்தி? இல்லையா? இங்க இருக்கிற திமோத்தி இல்ல, பைபிள்ல இருக்கிற திமோத்தி. இந்த திமோத்தியை பார்த்து பவுல் ஆச்சரியப்பட்டாராம். திமோத்தி உள்ளத்தில் இருக்கிற அந்த விசுவாசத்தை பார்த்து அவர் கோயிலுக்கு போறது வருது, அவர் ஜெபம் பண்றது, அவர் பைபிள் படிக்கிறது, அவர் ஊழியம் செய்யறதெல்லாம் பார்த்து பவுல் சின்னப்பர் பார்த்து ஆச்சரியப்பட்டாராம். ஏன்னா இவ்வளவு அழகா நீ ஜெபம் பண்றிய, தவறாம கோயிலுக்கு வரைய, நல்ல ஊழியம் செய்யறிய, நல்ல பைபிள் எல்லாம் படிக்கிறிய அப்படின்னு சொல்லி அவரை பார்த்து ஆச்சரியப்பட்டு, உன் நிமித்தம் நான் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன் அப்படின்னு சொன்னாராம். எதுக்காக சொன்னாரு? திமோத்திவே, உன் உள்ளத்தில் இருக்கிற இந்த விசுவாசம் முந்தி உன் பாட்டியாகிய லோவிசாலுக்குள் இருந்தது. அப்போ திமோத்திக்கு வந்த விசுவாசம் யாருக்குள்ள இருந்தது? ஃபர்ஸ்ட் யாருக்குள்ள? பாட்டி உள்ள இருந்தது. அதற்கு அடுத்து அந்த விசுவாசம் உன் தாயாகிய ஐனிக்கியாக்குள் வந்தது. அந்த விசுவாசம் இன்றைக்கு உனக்குள் இருக்கிறது. சொல்லுங்க ஹல்லேலூயா. இதுதாங்க மேன்மை. கடந்த ஞாயிற்றுக்கிழமை நம்ம மத்தியில் வந்திருக்கிற ரிச்சர்ட் குடும்பம், அதாவது நிர்மலா தாஸ், இந்த குடும்பத்துல 5 பிள்ளைங்க, 3 பெண் பிள்ளைங்க, 2 ஆண் பிள்ளைங்க. பல வருடங்களுக்கு முன்பு தகப்பனார் இருந்தாரு. கடந்த நாட்கள்ல தான் அவருடைய தாயார் இருந்தாங்க. அந்த நன்றி ஜபத்திற்கு நாங்க தான் போயிருந்தோம். மிக விசேஷமான ஒரு ஜபம் நடந்தது, திருப்பலி ஆராதனை நடந்தது. மிக ஆசீர்வாதமான ஒரு ஜபம், திரளான கூட்டம். அந்த ஜபத்திற்கு பாருங்க, அவங்க வீட்டுல இருந்த ஒவ்வொருவரும் அந்த ஜபத்துக்கு சரியான நேரத்துக்கு வந்துட்டாங்க. இந்த ஜபம் நடந்தபடி, இது வந்து யாருக்கும் பெருமைக்காகவோ அவங்க பேர் சொல்றதுக்காகவோ அல்ல, இயேசுவின் நாமம் மகிமையடைய. சொல்லுங்க ஹல்லேலூயா. தேவனுடைய நாமம் ஒன்றே மகிமையடைய. பவுல் என்ன சொன்னாரு? திமோத்தியே, உன்னிடத்தில் இருக்கிற அந்த விசுவாசத்தை பார்த்து தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். நாங்க அதுதான் செய்யணும். திரளான ஜனங்க, சரியான அந்த ஜெபம் நடக்கும்போது எல்லாரும் கூடி வந்துட்டாங்க. இந்த ஜெபம் முடிகிற வரைக்கும் ஒருத்தர் கூட இந்த பக்கம் அந்த பக்கம் ஏஞ்சி டிஸ்டர்ப் பண்றது, நடுவில் இருந்து ஏஞ்சி போறது, அந்த மாதிரி ஒரு காரியம் கூட அந்த இடத்துல நடக்குது. இதெல்லாம் தாங்க ஆண்டவர் பார்க்கிறாரு. அதனாலதான் ஆண்டவர் சொன்னார், கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். நிச்சயமாக அந்த நிர்மலா தாஸ் விட்டு சென்ற அந்த 5 குடும்பத்திற்கும் தேவன் சமாதானத்தோடு கூட இந்த குடும்பங்களை வழிநடத்துவார். ஹல்லேலூயா. ஆக இங்க அடுத்த 8வது வசனம் சொல்லுகிறது, கேட்கிற யாவரும் பெற்றுக்கொள்வார்கள். நாம கேட்கணும், ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கணும், ஜெபத்துல நாம கேட்கணும், துதியோடு தேவனை ஆராதிக்கணும். ஒவ்வொரு வாரமும் போகும்போது ஏனோ தானா அப்படி போயிட்டு அப்படி வந்துடக்கூடாது. இந்த 3 நற்செய்திகளுக்கு நாம செவி கொடுக்கணும். அங்க பாஸ்டரோ பிரதரோ ஃபாதரோ என்ன பேசுறாங்க அதை கவனத்தோடு கூட கேட்கணும். அதான் முக்கியம். ஏதோ ஏனாதானா அப்படி போய் நம்ம உட்கார்ந்துட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னா இல்லையா, 4 பேர் பார்த்து கேட்குவாங்க, எங்க பாப்பா இந்த சர்ச்சுக்கு எங்க வந்த? சும்மா போனேன் சும்மா வந்தாரு. நம்ம சும்மா போனா
சும்மா தான் வரணும் இல்ல. ஆண்டவருடைய வார்த்தையை நான் கேட்க போனேன். ஆண்டவருடைய வார்த்தை சொன்னதை, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உன் கூடவே இருப்பேன். அல்லேலூயா. இந்த வார்த்தைகளை கேட்கதான் நான் போனேன் அப்படின்னு சொல்லி உன் இருதயத்திற்குள்ள அந்த எண்ணம் வந்தா, ஆண்டவர் இதே பவுல் சின்ன பிரபடியாய் நமக்கு என்ன ஆலோசனை தர்றார் தெரியுமா? சீக்கிரம் வாங்க, பிலிப்பியன்ஸ் 4th chapterல 6th word பாருங்க. அங்கே நீ நான் என்ன செய்யணும் அப்படின்றத இங்க பைபிள் சொல்லுகிறது. நியூ டெஸ்டமெண்ட்ல பிலிப்பியன்ஸ் 4th chapterல 6th word மிக தெளிவான ஒரு வார்த்தை சொல்லுகிறது. நாம என்ன செய்யணும், நாம ஆண்டவர் சொன்னது பிரகாரம் நாம செய்தால் நமக்கு என்ன கிடைக்கும்? அல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில தேவையானது ஒன்னே ஒண்ணுதாங்க. வாழ்க்கையில ஆஸ்தி பாஸ்தி இல்ல, பணம் இல்ல. பணம் இன்னைக்கு இருக்கும், நாளைக்கு ஓடிடும். நம்ம வாழ்க்கையில தேவையானது என்ன தெரியுமா? என்னன்னு? ஜெபம் இல்ல, ஜெபம் முக்கியம்தான். நம்ம வாழ்க்கையில தேவையானது பீஸ் ஆஃப் மைண்ட் ஒண்ணுதாங்க. நீ ஜெபிக்கும் போது கட்டாயமா என் வாழ்க்கையில வரும். கிறிஸ்துவ வாழ்க்கையில மிக முக்கியமானது ஜெபம் தான். அந்த ஜெபம் செய்யும் போதுதான் இந்த பீஸ் ஆஃப் மைண்ட் வரும், இந்த சமாதானம் வரும், இந்த நிம்மதி வரும். நீ ஜெபம் பண்ணாம ஆண்டவருடைய வார்த்தையை கேட்காம இருந்தா அப்படின்னு சொன்னா நம்முடைய வாழ்க்கையில அந்த சமாதானத்தை எதிர்பார்க்கவே முடியாது. நல்ல கவனிங்க, நம்ம வாழ்க்கையில கிறிஸ்தவ வாழ்க்கையில 3 காரியம் முக்கியம். இங்க பாருங்க, எத்தனை காரியம்? 3 காரியம் முக்கியம். அதுல முதல் காரியம் என்ன? ஜெபம். முதல் என்ன? ஜெபம். ரெண்டாவது என்ன? ஜெபம் தான். ரெண்டாவது ஜெபம் தான். சரி, மூணாவது என்ன? மூணாவது கூட ஜெபம் தாங்க. இந்த 3 காரியமும் மிக மிக முக்கியமானது கிறிஸ்தவ வாழ்க்கையில, விசுவாசிகளுடைய வாழ்க்கையில. ஆகவேதான் புனித பவுல் சொல்லுகிறதை அந்த பிலிப்பு தேசத்துல இருந்த எல்லாரும் அப்படியே கடைபிடிச்சாங்க. அப்போ தேவன் அவங்களை ஆசீர்வதிச்சார். 4th chapterல 6th verse. சத்தமா படிங்க ஒருத்தரே. Be anxious for nothing, but in everything by prayer and supplication with thanksgiving let your requests be made known to God. ஆமென். பேஜ் நம்பர் இந்த கட்ட சொல்லுங்க. பிலிப்பியன்ஸ் எடுத்தீங்களா? இந்த லாஸ்ட்ல இருக்கும் பாருங்க. இந்த லாஸ்ட் இன்னும் கொஞ்சம் இந்த வாங்க. அதாவது எபிசியன் வரும், கலேசியன், எபிசியன், பிலிப்பியன்ஸ் அந்த மாதிரி வரும். 4th chapterல 6th word மிக அருமையான ஒரு வார்த்தை. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல், நீங்கள் ஒன்றை குறித்தும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து. நல்ல கவனிங்க, உங்க வாழ்க்கையில நடக்கிற, உங்க வாழ்க்கையில வருகிற, உங்க வாழ்க்கையில பிரச்சனையோ, கடனோ, குழப்பங்களோ, வியாதியோ, கடன் தொல்லையோ, கண்ணீரோ, சண்டையோ, சச்சரவோ, நாச மோசமோ எது இருந்தாலும் சரி, குடும்பத்துல பிரச்சனை இல்லாத குடும்பம் யாருமே கிடையாது. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, உங்க வாழ்க்கையில நீ ஒன்றுக்கை குறித்தும் கவலைப்பட்டே இருக்காத. ஐயோ சண்டை வந்துச்சே, ஐயோ வியாதி வந்துச்சே, ஐயோ கஷ்டம் வந்துச்சே அப்படின்னா கஷ்டம் வீட்லயே படுத்துனுக்கும். இயேசுவின் நாமத்தினாலே கஷ்டமே போ அப்படின்னு சொல்லி பாரு. சண்டையே வரக்கூடாது அப்படின்னு ஜெபம் பண்ணிப்பாரு. பிரச்சனையே வரக்கூடாதுன்னு ஜெபம் பண்ணிப்பாரு. இந்த பிரச்சனையை வராதபடிக்கு ஆண்டவர் மாத்திடுவார். அதான் இங்க பைபிள் சொல்லுகிறது. நீங்கள் ஒன்றை குறித்தும் கவலைப்படாதிருங்கள், எல்லாவற்றையும் குறித்து. உங்க வாழ்க்கையில எல்லா காரியங்களை குறித்து உங்கள் விண்ணப்பங்களை. நல்லா பாத்தீங்களா? முதல்ல பாருங்க என்ன வருது, உங்கள் விண்ணப்பங்களையும் ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும். அதான் ஸ்தோத்திரத்தோடு கூட ஆண்டவருடைய சமூகத்துக்கு வருது. அவனுடைய சமூகத்துக்கு ஆலயத்துல கால் வைக்கும் போது ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரம் 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 சொல்லிக்கொண்டே வாங்க. அதான் மகிழ்ச்சி, அதான் ஆனந்தம், அதான் சந்தோஷம். நீ ஸ்தோத்திரத்தோடு கூட வரணும், கிவ் தேங்க்ஸோடு கூட ஆலயத்துக்கு வரணும். இந்த மூய வேற மாதிரி வச்சு வரக்கூடாது. யாருன்னா பாக்குறாங்க, இவங்க பாக்குறாங்க, அவங்க பாக்குறாங்க, இல்ல வேதத்தோடு கூட வரணும். அதைத்தான் இங்க ஆண்டவர் சொல்றார். விண்ணப்பத்தோடும் கூடிய ஸ்தோத்திரத்தோடும் கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் எல்லா விதமான வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்க. உன் கஷ்டத்தை குறிச்சு பக்கத்து வீட்டுல சொல்லாத, அவங்க கிட்ட போய் சொல்லாத, இவங்க கிட்ட போய் சொல்லாத. இல்லையா? நம்ம கஷ்டத்தை மத்தவங்க கிட்ட நீங்க சொல்லி பாருங்க. ஜஸ்ட் நீங்க சொல்லி பாருங்களேன். இன்னைக்கு வேணா டெஸ்ட் பண்ணி பாருங்க. என்ன சொல்லுவாங்க தெரியுமா? அட போமா, உனக்கு 1ன்னா எனக்கு 9. இல்லையா? சொல்றாங்களா இல்லையாம்மா? உனக்கு ஒரு கஷ்டம்னா எனக்கு 9 கஷ்டம்.
உனக்கு வெறும் 6 சப்ஜெக்ட் தான் இருக்குது, எனக்கு 15 சப்ஜெக்ட் நான் படிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அது இல்லாத எக்ஸ்ட்ரா டியூஷன்ல வேற ஹோம்ஒர்க் வேற கொடுத்துருக்காங்க, அது இல்லாத எங்க அப்பா வேற இது ஒன்று கொடுத்துருக்காரு, அது இல்லாத அங்க ஃபாதர் வேற ஒரு சாப்டர் வேற கொடுத்துருக்காரு, அத்தைய மனப்பாடு படிச்சுன்னு வாங்க, உனக்கு 1ன்னா எனக்கு 9 அப்படின்னு சொல்றாங்களா இல்லையா? அப்போ இங்க பைபிள் என்ன சொல்றாரு? இந்த கவலைகள், குற்றங்கள், குறைகள் எல்லாவற்றையும் குறித்து யார்கிட்ட சொல்லணுமா? ஆண்டவர்கிட்ட சொல்லு. அந்த கவலைகளை, அந்த துன்பங்களை, அந்த வேதனைகள் எல்லாத்தையும் மாற்றி வராங்க. இப்ப அதுல எடுத்துக்கிட்டீங்களா? 7th word படிங்க. அதுல 4:7 And the peace of God. இருங்க, அவங்க படிக்கிறாங்க. அங்க ஒரு நிமிஷம் படிங்க. உங்கள் விண்ணப்பங்களை தெரிவியுங்கள், அப்பொழுது அறிவெல்லாம் கடந்த இறை அமைதி கிறிஸ்து இயேசுவோடு இணைந்துள்ள உங்கள் உள்ளத்தையும் மனதையும் பாதுகாக்கும். புரியுதா? அருமையான இலக்கண முறையில படிச்சிருக்கிறாங்க அவங்க. இப்ப அது 7th இங்கிலீஷ்ல படிங்க. Peace of God, நல்ல சத்தமா படிங்க. which passes all understanding, will keep your hearts and your minds in Christ Jesus. ஆமென். நல்ல பாருங்க, இங்கிலீஷ் வார்த்தைகள் வந்து அண்டுன்னு வரும், இல்லைன்னா தென்னு வரும், ஆஃப்டர் திஸ் அப்படின்னு வரும். அப்ப இங்க வந்து அண்டுன்னு வந்திருக்குது இந்த வார்த்தை. அதே வார்த்தை இன்னைக்கு தமிழ்ல என்ன சொல்லுது பாருங்க? அப்பொழுது எப்பொழுது நீ ஜெபித்த பிறகு, அப்பொழுது நீ வேண்டிக் கொண்ட பிறகு, நீ உன் கவலைகள் எல்லாம் மறந்த பொழுது. நீ கவலையோடு கூட இருந்தீனா அது அப்படியேதான் இருக்கும். நீ பிரச்சனையோடு கூட கேட்டீங்கன்னா அதோ பிரச்சனை, ஐயோ பிரச்சனை, ஐயோ பிரச்சனை, அது அப்படிதான் இருக்கும். அந்த பிரச்சனையை மறக்கும் போதுதான் ஜெப ஆவி உனக்குள்ளே வரும், விண்ணப்பத்தின் ஆவி உனக்குள்ள வரும், மன்றாடுதலின் ஆவி உனக்குள் வரும், துதியின் ஆவி, give thanks to the ஆவி உனக்குள்ள வரும். அந்த ஸ்பிரிட் நமக்குள்ள வரும். இந்த கவலை எல்லாம் மறக்கும் போது அதான் இங்க சொல்லுது, அப்பொழுது எல்லா புத்திக்கும், நல்ல கவனிங்க, எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம், மேலான எந்த சமாதானம்? தேவ சமாதானம். ஆமா, அதான் the peace of mind, the God's peace. தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும், உங்கள் இருதயங்களையும், உங்கள் சிந்தனைகளையும், நம்முடைய சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக, கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். சொல்லுங்க அல்லேலூயா. எல்லா சிந்தனையிலிருந்து, அதைத்தான் சகோதரி படிச்சாங்க, எல்லா சிந்தனைக்கு மேலாக தேவ சமாதானம், பரலோக சமாதானம், கடவுளுடைய சமாதானம் உனக்கும் எனக்கும் கொடுக்கும்படி ஆண்டவர் சொல்கிறார். எதை குறித்தும் கவலைப்பட்டு கொண்டே இருக்காதே. இந்த கவலையை மறக்கணும் அப்படின்னு சொன்னா ஜெபம் தான். அந்த கவலையை மறக்கணும்னா நேர திருவிருந்த ஆராதனைக்கு போயிடாங்க. நற்கருணை நாதருக்கு முன்பதாக உட்கார்ந்து முட்டி போட்டு ஜெபம் பண்ணு. தேவனுடைய சமூகத்துக்கு போ. பெங்களூர்ல எவ்வளவோ ஆலயங்கள் இருக்குது. எந்த ஜெப கூடாரத்துக்கு நான் போ. இந்த நாட்களை பாத்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு நாளும் ஜெப கூடாரங்களில ஜெபம் நடக்குது. எந்த ஜெப கூடாரத்திலே நீ வாண்டாம் அப்படின்னு சொல்லவே மாட்டாங்க. ஜெபம் செய்யற வந்திருக்கிறேன், எனக்காக ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னா வாங்க பிரதர், வாங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இன்னைக்கு ஜெபம் மிக மிக முக்கியம். ஜெபம் தான் ஜெயத்தை கொண்டு வரும், ஜெபம் தான் வெற்றியை கொண்டு வரும், ஜெபம் தான் நம் வாழ்க்கையை மாற்றும், ஜெபம் தான் நமக்கு சமாதானத்தை கொண்டு வரும், ஜெபம் தான் நம்முடைய வாழ்க்கையில நிம்மதியை கொண்டு வரும், ஜெபம் தான் சகல ஆசீர்வாதங்களையும் நமக்கு கொண்டு வரும். ஆனால் அதே 2 பேஜ் அப்படியே திருப்புங்க. 1 தெசலோனிக்கன் வாங்க. அங்கே 5th சாப்டர்ல அங்கே சேம் இதே பவுல் அங்கே தெசலோனிக்கனுக்கு சொல்லும் போது என்ன சொல்றார் பாருங்க. 5th சாப்டர்ல 16, 17, 18 மிக முக்கியமான காரியம். நீ நான் எப்படி இருக்கணும் இங்க ஆண்டவர் சொல்றார். 1 தெசலோனிக்கர் 5ஆம் அதிகாரம் 16, 17, 18. Pray at all times. Be joyful always. Pray at all times. Be thankful in all circumstances. This is what God wants from you in your life in union with Christ Jesus. Amen. First word என்ன சொல்லுது? Be Joyful always. கடவுள் நம்ம மேல வச்சிருக்கிற அன்பு பாருங்க. என்ன சொல்லுகிறாரு? ஆல்வேஸ் நம்ம எப்படி இருக்கணுமா? ஜாய்ஃபுல்லா இருக்கணுமா? ஆண்டவர் இதாங்க விரும்புறாரு. எங்க இப்போ ஒரு குழந்தை
அழுதுனே இருந்துச்சுன்னா அவங்க அம்மா அப்பா பார்த்து வெரி குட் நீ அழுதுனே இது அப்படின்னு நான் சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? உடனே அந்த அழுகையை நிற்க வைக்கிறதுக்காக என்னென்னமோ நம்ம செய்வோம். நாம அந்த நேரத்துல அது என்ன கேட்டாலும் நம்ம வாங்கி கொடுப்போம் அந்த குழந்தை. ஒருவேளை அந்த முறுக்கடி குடிக்கிற அந்த குழந்தையா இருந்தாலும் கூட அந்த அழுகை நிற்கிற வரைக்கும் என்ன வேணா வாங்கி கொடுப்பாங்க. எப்படியாவது அதை சமாதானம் பண்ணிடணும். என்ன சொன்னா இவன் அடிச்சானா அவன் அடிச்சானா ஹே வாங்க அவர் எதிலே அடிச்சு காமிக்கிறது இல்லையா? எப்படியாக அதை சமாதானம் பண்ணிடணும். இது போலதாங்க நம்ம கண்ணீரோடு கூட இருக்கிறது தேவனுக்கு ஒருபோதும் பிடிக்காது. நம்ம கவலையோடு கூட இருக்கிறத தேவன் ஒருபோதும் பார்த்துனே இருக்க மாட்டார். நம்முடைய குடும்பத்துல கஷ்டத்தின் மேல் கஷ்டம் வருது, கஷ்டத்தின் மேல் கஷ்டம் வருது, துன்பத்தின் மேல் துன்பம் வருது, வியாதியின் மேல் வியாதி வருது, இதெல்லாம் பார்த்துனே இருக்க மாட்டார் ஆண்டவர். அதுல இருந்து விடுதலை கொடுக்கதான் ஆண்டவர் இந்த வார்த்தைகளை நமக்கு கொடுக்கிறார். எப்பொழுதும் சந்தோஷமா சிரிச்ச முகத்தோடு கூட ஆலயத்துக்கு வரணுமாங்க. சிரிச்ச முகத்தோடு கூட ஆண்டவரை தேடணும். சிரிச்ச முகத்தோடு கூட இருங்க. அப்பதான் நம்ம மேல யாரும் பரிதாபப்பட மாட்டாங்க. என்ன படிச்சுக்குது இந்த பொண்ணு, நல்ல வேலை செய்து கை நிறைய சம்பாதிக்குது, அந்த முகத்துல ஒரு மலர்ச்சியே இல்லையே இல்லையா? கேலி பண்ற மாதிரி தானே. இவ்வளவு நல்லா படிச்சிருக்குது, நல்ல வேலை செய்து, நல்ல கணவன் இருக்கிறாங்க, நல்ல குடும்பம் இருக்குது, நல்ல சகோதர சகோதரிகள் நல்லா இருக்கிறாங்க. ஆனாலும் அந்த முகத்துல ஒரு மலர்ச்சியே காணுமே. எப்பொழுதும் உம்முனுக்குத கேலி பண்ணுவாங்களா இல்லையா? இல்லைங்க, ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, எப்பொழுதும் சந்தோஷமா இருங்க. Being joyful, எப்பவும் ஜாயா இருக்கணும். அதே நேரத்துல நம்ம சிரிச்சுன்னா இந்த எண்ணக்கம் அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, பவுல் சொல்றாரு, நீ சிரிக்க வேண்டிய நேரத்துல சரி, அழ வேண்டிய நேரத்துல அழு, சந்தோஷமா இருக்க வேண்டிய நேரத்துல சந்தோஷமா இரு, ஜெபிக்க வேண்டிய நேரத்துல ஜெபம் பண்ணு. அதனாலதான் எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கன்னு சொல்லிட்டு, அப்போ நம்ம வாழ்க்கையில சந்தோஷம் இருக்குன்னு அடுத்த வருஷம் என்ன சொல்றது? இடைவிடாம ஜெபம் பண்ணுங்க. ஆமா, இதைத்தாங்க கிறிஸ்துவ வாழ்க்கையில ஆண்டவர் எதிர்க்கிறார். கிறிஸ்துவ வாழ்க்கையில ஜெபம் மிக மிக முக்கியங்க. ஜெபம் தான் வேறு. நமக்கு ஒரு மரத்துக்கு வேறு இல்லைன்னா எப்படி கீழே விழுந்துருமோ அப்படித்தான் ஜெபம் கிறிஸ்துவ வாழ்க்கையில இல்லைன்னா நம்ம விழுந்துருவாங்க. ஜெபம் கட்டாயமா இருக்கணும். ஒரு சின்ன ஜெபம், பெரிய ஜெபம், நீண்ட ஜெபம் செய்யணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. ஒரு சின்ன ஜெபம். அந்த ஜெபம் எப்படி கணவனோடு கூட மனைவி எப்படி பேசுறாங்க, அதான் ஜெபம் இல்லையா? ஒரு மனைவிக்கு ஏதோ ஒரு தேவை இருக்குது, யார்கிட்ட கேட்குவாங்க? கணவன்கிட்ட தான். ஒரு பிள்ளைங்களுக்கு ஏதோ ஒரு தேவை இருக்குது, யார்கிட்ட கேட்குவாங்க? அம்மா கிட்ட கேட்குவாங்க. இதுதாங்க ஜெபம். ஜெபம் என்று சொன்னால் நான் தேவனோடு கூட பேசுகிறேன். பிரேயர் என்று சொன்னால் நான் ஆண்டவரோடு கூட உறவாடுகிறேன் தான் அதனுடைய அர்த்தம். இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு 3வது வசனம், அடுத்த வசனம் என்ன பண்றாரு பாருங்க, 18. எல்லாவற்றிலேயும் நல்ல கவனிங்க, உங்க வாழ்க்கையில எல்லா காரியங்களிலும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். ஆண்டவருக்கு என்ன பண்ணுமா? கிவ் தேங்க்ஸ் பண்ணுங்க. அப்படி செய்வதே, அப்படி உங்க வாழ்க்கையில செய்வதே கிறிஸ்து இயேசுக்குள் உங்களை குறித்து, நம்ம எல்லாரை குறித்து தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. அல்லேலூயா. இத்தனை அற்புதமான ஒரு சாட்சி அன்பாக சீடர்கள் அப்படி செய்தாங்களா? நிச்சயமா அப்படிதான் செய்தாங்க. சீக்கிரம் வாங்க, ஆக்ட்ஸ் 16 வாங்க. அங்கே 25-26 அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரத்துல 25-26 ராத்திரி எல்லாம் பவுலையும் சீலாவும் அட்டியான அடி அடிக்கிறாங்க. 2 ஊழியக்காரங்களை இயேசு நாமத்தை சொன்னதுனால, ஆலயத்துல பிரசங்கிச்சதுனால கைய கால சங்கிலியில கட்டி போட்டு என்ன பண்றாங்க? அடியான அடி அடிக்கிறாங்க. ஆனா அன்னைக்கு ராத்திரி இவங்க என்ன பண்ணாங்க பாருங்க. அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரத்துல 25-26 நம்மளன்னா என்ன பண்ணிருப்போம்? அடி வாங்கின அந்த காயாடியே பிறக்க விட்டு தூங்கிட்டு இருக்கோம். ஆனா அவங்க 2 பேர் ஊழியக்காரங்க என்ன பண்ணா பாருங்க, அந்த பாரம், இந்த வாஞ்சை, இந்த கிறிஸ்துவ ஆவி அவங்களை என்ன பண்ணுது? அந்த அடியெல்லாம் மறந்து ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணி பாடினாங்களாம். 25வது வசனம் 16-25 சீக்கிரம். About midnight, Paul and Silas were praying and singing hymns to God, and the other prisoners were listening to them. Amen. Suddenly,
there was a violent earthquake which shook the prison to its foundation. At once all the doors opened and the chains fell off all the prisoners. ஆமென். அல்லேலூயா. நடக்கிற சம்பவம் அதுதான். நம்முடைய குடும்பத்துல நடந்த சம்பவத்தையே நினைச்சு இருந்தனா இன்னும் வேதனை தான் ஜாஸ்தி வரும். அதெல்லாம் மறக்கணும். சொல்லுவாங்களே, உன் மனசுல எவ்வளவு காரியம் இருக்குது, அது யார்கிட்டனா சொல்லு, வாய் விட்டு சிரிச்சிரு, உம்முன்னு அப்படியே இருக்காத, யார்கிட்டனா சொல்லு, அப்பதான் உன் மனபாரம் கம்மியாகும் அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா. அதனால இவங்க செஞ்ச காரம் பாருங்க, தமிழ்ல படிக்கிறாங்க பாருங்க. நடு ராத்திரியில, அதாவது ஒரு நாளெல்லாம் அடிச்சாங்க அவங்கள. இயேசுவை சொல்லாத அப்படின்னு சொல்லி பவுலும் சீலாவும் 2 பேரையும் அடியான அடி அடிச்சாங்க. அப்போ நடு ராத்திரியில பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடிக்கொண்டிருந்தார்கள். நல்லா கவனிச்சு பாருங்க, பாடிக்கொண்டிருந்தார்கள். காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். அல்லேலூயா. இவங்களுக்கு தூக்கம் வரலங்க. இவங்க ஜெபம் பண்ணி பாடிக்கொண்டிருக்கும் போது காவலாளர்கள் கேட்டு அப்படியே அந்த மயக்கிலேயே தூங்கிட்டாங்க. இவங்க பாடின பாடல், இவங்க செய்த ஜெபம் மற்றவங்களை என்ன பண்ணிடுச்சு? தூக்கம் வர செஞ்சிச்சுங்க. இன்னைக்கு நிறைய பேர் சொல்றாங்க இல்லையா, நான் எவ்வளவோ கஷ்டப்படுறேங்க, 12 மணி 1 மணி ஆனா கூட தூக்கமே வருது இல்ல, நான் பெருந்து படுக்கிறேன். அவங்க சொல்ற ஒரே ஒரு ரகசியம் தான், கொஞ்ச நேரம் ஏஞ்சி உட்காந்து ஏசப்பா ஸ்தோத்திர இயேசு ரத்தம் ஜெயம், ஏசப்பா ஸ்தோத்திர இயேசு ரத்தம் ஜெயம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஜெபம் பண்ணிட்டு, ஆண்டவரே எனக்கு தூக்கத்தை தாங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நீங்க ஜெபம் பண்ணிட்டு படுங்க, ஆண்டவர் உங்களுக்கு தூக்கத்தை தருவார். காலையில் எழுந்திருக்கும் போது ஸ்தோத்திரத்தோடு கூட எழுந்திருங்க. இதெல்லாம் நினைச்சுனே எழுந்திருக்க கூடாது. ஸ்தோத்திரம் பண்ணிட்டு நாம எழுந்திருக்கணும். ராத்திரி படுக்கைக்கு முன்பதாக, இந்த கட்டிலுக்கு போகிறதுக்கு முன்பதாக ஒவ்வொரு கணவன், மனைவி, தாய், தகப்பன், சகோதரி சின்ன ஒரு கிஃப்ட் தேங்க்ஸ். ஆண்டவரே, காலையில டிஃபன்ல இருந்து மத்தியானம் லஞ்ச்ல இருந்து ராத்திரி டின்னர் வரைக்கும் எங்களுக்கு கொடுத்தீங்க. நல்ல ட்ரெஸ் கொடுத்தீங்க ஆண்டவரே. எங்கெங்கயோ நாங்கெல்லாம் போயிட்டு வந்தோம், எங்களெல்லாம் பாதுகாத்து எங்களை வீட்டோடு கூட கொண்டு வந்தீங்களே, நல்ல சாப்பாடு கொடுத்தீங்களே, அதுக்காக நன்றி ஆண்டவரே என்று சொல்லி கிவ் தேங்க்ஸ் பண்ணிட்டு நீங்க படுத்து பாருங்க, இன்பமான நித்திரையை தருவார். அல்லேலூயா. அதைத்தாங்க இங்க பவுலும் சீலாவும் அடி வாங்கின அந்த அடியில பாடி துதித்து ஆராதிக்கிறாங்க. அந்த ஜெயிலுக்கு காவலாக இருந்தவங்க எல்லாரும் அதை கேட்டு மயக்கத்திலேயே எல்லாம் தூங்கிட்டாங்களா. அடுத்த வருஷம் பாருங்க, சடுதிலே சிறைச்சாலையில் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக திடீரென்று ஒரு எர்த்குவேக் வந்த மாதிரி பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே கதவுகள் எல்லாம் திறவுண்டது. எல்லாருடைய கட்டுகளும் கவிழ்ந்து போயிற்று. அல்லேலூயா. இந்த சத்தத்தை கேட்டு தூக்கத்தில மயக்கமா இருந்த காவலாளர்கள் எல்லாரும் எழுந்து வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி தொடர்ந்து சொல்லுகிறது. ஜெபம் பாருங்க, மற்றவங்களை தூங்க வைக்கும், மற்றவங்களை ஆறுதல் படுத்தும், மற்றவங்களை சமாதானப்படுத்தும். உங்களுக்கு இருக்கிற நோய் நொடியெல்லாம் மறந்துடும். நீங்க அதையே நினைச்சுன்னு படுத்துங்க, அதையே நினைச்சுன்னு இருங்க, உங்க வாழ்க்கையில அதையே இருக்கும். ஐயோ இப்படி ஆயிடுச்சு, ஐயோ இப்படி ஆயிடுச்சு, ஐயோ இப்படி ஆயிடுச்சு. அதெல்லாம் மறக்கதான் ஆண்டவர் நமக்கு தைரியத்தை கொடுத்திருக்கிறார். அதுதான் ஜெபத்தை கொடுத்திருக்கிறார். இந்த ஜெபம் செய்யும் போது ஆண்டவர் மகிமையான காரியங்களை ஆண்டவர் செய்வார். உங்க வாழ்க்கையில், என் வாழ்க்கை அற்புதமான காரியங்களை இன்றைக்கும் அவர் செய்கிறவராக இருக்கிறார். அப்போஸ்தலர்கள், ஆதி அப்போஸ்தலர்கள் எல்லாரும் வந்து அடிச்சாங்க, இயேசுவை கொலை செஞ்சுட்டாங்க இல்லையா. அவங்க எல்லாம் வீட்டுல போய் உட்கார்ந்து வருமானப்பட்டு ஜெபம் பண்ணாங்க. இயேசு அவங்க மத்தியில வந்து சமாதானம் அப்படின்னு சொன்னாங்க. பயந்து இருந்தாங்க, சமாதானம் வந்துச்சு. ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில கூட தேவன் அப்படித்தான் உன் வாழ்க்கையில, என் வாழ்க்கையில அவர் செய்கிறவராக இருக்கிறார். நமக்கு ஜெபம் கற்று கொடுத்திருக்கிறார் இல்லையா. பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் ரட்சிக்கப்படுவதாக, பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் சீக்கிரம் வரட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, அனுதின ஆதாரத்தை எங்களுக்கு இன்றைக்கு தாங்க ஆண்டவரே. எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் பாவங்களை எங்களுக்கு மன்னிங்க ஆண்டவரே. எங்களை சோதனைக்குள்ளே விடாதீங்க ஆண்டவரே. இதான் நமக்கு கற்றுக் கொடுத்த விசேஷமான ஜெபம். கடைசியில ராஜ்யமும் வல்லமையும் ஆண்டவரே எங்கள் மத்தியில வருவதாக அப்படின்னு சொல்லி நாம செபிக்கும் போதுதான் மகிமையான காரியங்களை செய்வார். கடைசியா ஒரு வசனத்தை படிச்சுட்டு நம்ம ஜெபம் பண்ணலாம். The book of James, லாஸ்ட் பாருங்க,
சாரி மன்னிக்கணும், 1 Peter 4th chapterல 7th verse. இத படிச்சுட்டு நாம ஜெபம் பண்ணுவோம். 1 பேதுரு 4th அதிகாரம் 7வது வசனம். The end of all things is near. You must be self-controlled and alert to be able to pray. Amen. Amen. Hallelujah. இன்னொரு வாட்டி படிங்க, தமிழ்ல இங்கிலீஷ்ல இன்னொருத்தர் படிங்க. 4:7. But the end of all things is at hand. Therefore, be serious and watchful in your prayers. Amen. 1 பேதுரு 4th அதிகாரம் 7வது வசனம். படிங்க. எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபமாயிற்று. நல்லா கவனிச்சு பாருங்க. நாம செய்யற ஒவ்வொரு காரியத்திற்கும், எந்த காரியமா இருந்தாலும் சரி, நாம செய்யறது நல்லதா இருந்தாலும் சரி, கெட்டதா இருந்தாலும் சரி, பைபிள் சொல்றது இல்லையா, பாவத்தின் சம்பளம் மரணம். அப்போ நீதிக்கு ஒரு சம்பளம் உண்டு இல்லையா, உண்மைக்கு ஒரு சம்பளம் உண்டு இல்லையா, நியாயத்திற்கு ஒரு சம்பளம் இல்லையா. நம்ம உண்மையாய் நடக்கும்போது, நியாயமாய் நடக்கும்போது, சத்தியமாய் நடக்கும்போது, ஒரு தீமையும் அநியாயம் செய்யாம இருக்கும்போது நமக்கும் ஒரு சம்பளம் உண்டு இல்லையா. அந்த சம்பளம் தான் பரலோக வாழ்வு. அல்லேலூயா. பாவத்தின் சம்பளம் மரணம், அது நரகத்திற்கு போகும். ஆனா நீதியின் சம்பளம், உண்மையின் சம்பளம், பரிசுத்தத்தின் சம்பளம் பரலோக ராஜ்யம். அல்லேலூயா. அதனால கடைசியில இங்க சொல்றாரு பாருங்க, எல்லாவற்றிற்கும் முடிவு சமீபமாயிற்று. ஆகையால் நீ செய்யற எல்லா காத்துக்கும் ஒரு நாள் முடிவு உண்டுங்க. பேசுறியா நல்லா பேசு, போறியா போ, ஏமாத்துறியா ஏமாத்து, என்ன வேணா பண்ணு, முடிவு ஒண்ணு இருக்குது இல்லையா. தப்பு செய்தவன் கட்டாயமாய் அவனுக்கு என்ன கிடைக்கும், தண்டனை கிடைக்கும். குப்பை தின்னவன் கட்டாயமாய் ஒரு நாள் தண்ணி குடிக்கணும். அது போல நாம செய்த ஒவ்வொரு காரியத்திற்கும் ஒரு முடிவு உண்டு. இங்க ஆண்டவர் சொல்றார் பாருங்க, பேதுரு சொல்றார், எல்லாவற்றிற்கும் முடிவு சமீபமா இருக்கிறது. ஆகையால் தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருந்து, நல்ல கவனிங்க, கேர்ஃபுல்லா இருந்து, தெளிந்த புத்தி உள்ளவர்களா இருந்து ஜெபம் செய்வதற்கு, நல்லா கவனிங்க, ஜெபம் செய்கிறதற்கு ஜாக்கிரதையா இருங்க. நிறைய பேர் எவ்வளோ விஷயத்துக்கு சொல்லுவாங்க, ஜாக்கிரதையா இரு, உஷாரா இரு, உஷாரா போ, உஷாரா வா, உஷாரா இரு, எங்க போனாலும் ஜாக்கிரதையா இரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா பைபிள் கிறிஸ்தவ மார்க்கத்துல ஆண்டவருடைய ஆவியானவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். எதை செய்ய, எதுக்காக ஜாக்கிரதையா இருக்கணுமா, ஜெபம் பண்ண, எதுக்காக ஜெபம் செய்வதற்காக, பிரேயர் பண்ணுவதற்காக. அதனாலதான் ஆண்டவர் சொன்னார், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்க, வாட்ச் அண்ட் ப்ரே. உங்க வாழ்க்கையில, நம்முடைய வாழ்க்கையில ஜெபம் மிக மிக அவசியம். நம்ம ஜெபம் பண்ணலாமா? எல்லாருமே கண்களை மூடுவோம். ஜெபம் ஜெயத்தை கொண்டு வரும், ஜெபம் வெற்றியை கொண்டு வரும், ஜெபம் சுகத்தை கொண்டு வரும், ஜெபம் விசுவாசத்தை கொண்டு வரும், ஜெபம் நம்முடைய வாழ்க்கையில அற்புத அடையாளங்களை கொண்டு வரும், ஜெபம் நம்முடைய வாழ்க்கையை ஆச்சரியமாய் மாற்றும், ஜெபம் நம்முடைய கண்ணீரை துடைக்கும், ஜெபம் நம்முடைய வாழ்க்கையில சமாதானத்தை கொண்டு வரும், ஜெபம் நம் வாழ்க்கையில நிம்மதியை கொண்டு வரும், ஜெபம் நம்முடைய வாழ்க்கையில கணவன் மனைவி மத்தியத்தில ஒரு மனதை கொண்டு வரும். எல்லாருமாய் கண்களை மூடி, இதுவரைக்கும் என்னென்ன குறைகளை கண்டீர்களோ எல்லாத்துக்காக நம்ம ஜெபம் பண்ணுவோம். Let's all close our eyes and pray. எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, Our loving Heavenly Father God, அன்புள்ள இயேசு சுவாமி, our loving Heavenly Father, 2 பேர் அல்லது 3 பேர் எங்கே நாமத்தில கூடி இருக்கிறீர்களோ அங்கே நான் இருக்கிறேன் என்று சொன்னவரே, Lord Jesus, you have told, where 2 or 3 people gathered in my name, I am there in midst. நாங்கள் ஜெபிக்கும் போது நீர் எங்க வீட்டுக்கு நீர் வருகிறீர். Lord Jesus, you are coming when we are praying. நாங்கள் ஜெபிக்கும் போது எங்கள் பக்கத்திலே நீர் வருகிறீர். Lord Jesus, you are just right beside us when we pray. மறைவான விருந்தினராய் வருகிறீர். Lord Jesus, you are coming as a secret person to us. மௌனமாய் எங்கள் ஜெபத்தை கேட்கிறீர். Lord Jesus, silently you are listening to our prayer. எங்கள் ஜெபத்திற்கு நீர் பதிலை தருகிறீர் ஆண்டவரே. Lord Jesus, you answer to all our prayers. இங்க வந்திருக்கிற அருமையான தாய்மார்கள், சகோதரிகள் நாங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். Lord Jesus, the people who have come here, brothers and sisters, everyone are praying. எங்கள் ஜெபத்தை ஆண்டவரே நீர் பார்த்து கொண்டே இருக்கிறீர் ஆண்டவரே. Lord Jesus, you are just watching all our prayers. நாங்கள் என்ன ஜெபிக்கிறோம் என்பதை காதார நீர் கேட்டுக்கொண்டே இருக்கிறீர் ஆண்டவரே. Lord Jesus, you are always
listens to all our prayers, Master. கேட்கிற எவர்களும் பெற்றுக்கொள்வார்கள் என்று சொன்னீர் ஆண்டவரே. Lord Jesus, whoever listens, they will get it, Master. இங்க வந்திருக்கிற ஆண்டவரே, வாலிப பிள்ளைகள், சின்ன பிள்ளைகள், டீனேஜ் பிள்ளைகள், பெரியவங்க, தாய்மாருங்க, பாட்டிமாருங்க, ஒவ்வொருவரையும் உங்களுடைய கரங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். Lord Jesus, we surrender everyone, all the older ones to the younger ones into your name, Master. கேளுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும் என்று நீர் ஆண்டவரே பேசினீர், அதற்காய் நன்றி செலுத்துகிறோம். Lord Jesus, you have told, ask and you will be taken. இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், நான் ஜெபத்தை கேட்கிறேன் என்று நீர் சொன்னீர் ஆண்டவரே. Lord Jesus, you have told, pray without ceasing, I will listen to your prayer. ஒன்றை குறித்தும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் என்று சொன்னீர் ஆண்டவரே. Lord Jesus, you have told, do not be worried, just give it to the Lord. இரவெல்லாம் பவுலும் சீலாவும் உம்மை நோக்கி ஜெபித்தார்கள் ஆண்டவரே. Lord Jesus, day and night Paul and Silas prayed to you, Master. அவர்களை நீர் விடுதலையாக்கினீர். Lord Jesus, you made them deliver in your name. அவருடைய காயங்கள் எல்லாம் நீர் ஆற்றினீர் ஆண்டவரே. You healed all their pains, Master. அவர்களை விடுதலை கொடுத்து வெளியே கொண்டு வந்தீர் ஆண்டவரே. Lord Jesus, you just deliverance, you gave them deliverance, Master. அதே போல எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா கட்டுக்கள் இயேசுவின் நாமத்தினால உடைவதாக. Lord Jesus, break all the obstacles in our life, Master. எல்லா கண்ணீர் துடைக்கப்படுவதாக. Lord Jesus, wipe out all our cries, Master. எங்கள் ஒவ்வொருவரின் துக்கம் சந்தோஷமாய் மாறுவதாக. Let all our worries become into joy, Master. எங்கள் பலவீனம் பலத்தினால் இடைப்படுவதாக. Lord Jesus, let all our hindrance becomes to the strength, Master. எங்கள் எல்லாரையும் தாழ்த்தி உம்முடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். Lord Jesus, we bow down and give everyone into your name, இந்த Master. வசனத்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் விசேஷமாய் ஆசீர்வதிங்க. Lord Jesus, bless each and everyone who listened this word specially, Master. பாடினவர்களையும் ஜெபித்தவர்களையும் இசைத்தவர்களையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. Lord Jesus, bless everyone who had a singing and who had a playing instrument, everyone, Master. ஒவ்வொரு நாளும் மகிழ்ச்சியோடு கூட பைபிளை படிக்கிற பிள்ளைகளாய் எங்களை மாற்றுங்க ஆண்டவரே. Lord Jesus, transform us to read your word of God happily, Master. ஒவ்வொரு நாளும் ஜெபிக்க மறக்காத பிள்ளைகளாய் எங்களை மாற்றும் ஆண்டவரே. Lord Jesus, you need to change us to pray every day without leaving, Master. துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். Lord Jesus, we give you glory, honor and praises, Master. இயேசுவின் நாமத்தில் வேண்டி ஜெபிக்கிறோம் நல்ல In பிதாவே. Jesus' precious and matchless name we pray. ஆமென். எல்லாரும் சொல்லுங்க ஆமென். Amen. ஆமென். எல்லாருமாய் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்கள் என்று மறவாதே. ஆமென். எல்லாரும் சொல்லுங்க இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தமே ஜெயம். இயேசுவின் ரத்தமே ஜெயம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழிகாட்ட நம்ம எல்லாருக்கும் முன்னும் காவலாயிருக்க பின்னும் காத்து நடத்த நமக்கு மேலும் அவர் நம்மை அனுதினமும் ஆசீர்வதித்து வழிநடத்த இன்றைக்கு என்றைக்கும் ஜெபிக்கிற நம் எல்லாரோடும் கூட இருப்பாராக. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, Hallelujah. பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. கடைசி ஒரு பல்லவி பாடலை நாம பாடுவோம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். ஜெபம் செய்யற எல்லாருக்கும் என்ன கொடுப்பார் ஆண்டவரே? ஜெயம். ஆமா, சொல்லுங்க. ஜெபம் செய்யற எல்லாருக்கும் ஜெயத்தை தருவார். ஜெபம் செய்யற சொல்லுங்க. ஜெபம் செய்யற ஜெபம் செய்கிற சத்தமா சொல்லுங்க. ஜெபம் செய்யற ஜெபம் செய்கிற நம்ம எல்லாருக்கும் நம்ம எல்லாருக்கும் இயேசு சுவாமி இயேசு சுவாமி ஜெயத்தை தருவார். ஜெயத்தை தருவார். அல்லேலூயா. அல்லேலூயா. திராணிலே அருமையான செய்தி நம்ம கேட்டோம். என்ன செய்தி கேட்டோம்? கேளுங்கள் அப்போது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் கண்டறிவீர்கள், தட்டுமுடங்களுக்கு திறக்கப்படும், கேட்கிற யாவரும் பெற்றுக் கொள்வீர் என்று வசனம் சொல்கிறது. உங்கள் பிள்ளைகளுக்கு அவங்க கேட்கும் போது நீங்களே நல்லதை கொடுக்கும் போது உங்களை படைத்த பரமபிதாவாக நான் நீங்க கேட்கறத நான் கொடுக்காமல் இருப்பேனா என்றுதான் இந்த நாளில தலைப்பை செய்தி கொடுத்தார். ஆகவே இந்த செய்திக்காக நன்றி சொல்வோம். நம்ம ஜெபிப்போம், நம் வாழ்க்கையில ஜெயத்தை கொடுப்போம். அவர் கடைசி பாடலாக ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரங்களை நான் செலுத்துவேன், வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் நன்றி சொல்வேன் என்று சொல்லி பாடலை பாடி தேவனை நாம நன்றி சொல்லுவோம். தேங்க்யூ. உங்ககிட்ட கரம் இருக்கும் என்று சொன்னால் கரங்களை தட்டி நமக்கு நன்றி என்று சொல்லலாமா? ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம், வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம்
கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். நம்பிக்கை தேவனே நன்மை தருபவர். நம்பிக்கை தேவனே நன்மை அளிப்பவர். வார்த்தையை அனுப்பியே மகிமைப்படுத்துவார். வார்த்தையை அனுப்பியே மகிமைப்படுத்துவார். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். நம் வாழாலெல்லாம் ஸ்தோத்திரம். நம் வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். நம் வாழ்நாளெல்லாம் தேவனுக்கு நாம் நன்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ஒவ்வொரு நாளும் வேதத்தை படிங்க, தியானிங்க, அதன்படி நடங்க. கர்த்தர் நம்மோடும் நம் குடும்பங்களோடும் நம் தேசங்களோடு கூட இருந்து ஜெயத்தை தருவார். God bless you all. Be safe. Jesus is coming soon. வருகை தந்த ஒவ்வொருவரும் கர்த்தர் நிறைவாய் ஆசீர்வதிக்கட்டும்.